வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வினா விடைகள் பார்ட் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து ஒரு 20 கொஸ்டின் வித் ஆன்சர் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1935. இந்திய அரசு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னா 1935. இரண்டாவது கொஸ்டின் பாருங்க. இரண்டாம் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற இடம் லண்டன். இரண்டாம் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு கிபி 1931. முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற இடம் அதுவும் லண்டன்ல தான். அது எப்போ அப்படின்னா 1930. சரிங்களா? ஸோ முதல் வட்டமேசை மாநாடு வந்து 1930, இரண்டாம் வட்டமேசை மாநாடு 1931. சரிங்களா? மூன்றாம் வட்டமேசை மாநாடு 1932 நடக்கும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் மட்டும்தான் வந்து காந்தியடிகள் வந்து கலந்துப்பாங்க. சரிங்களா? அதுவும் வந்து இர்வின் ஒப்பந்தத்தின் மூலமாக தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் வந்து கலந்துப்பாங்க, அதுவும் காங்கிரஸ் சார்பா. சரிங்களா? ஸோ மற்ற இரண்டு வட்டமேசை மாநாட்டில் வந்து காந்தியடிகள் கலந்துக்க மாட்டாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆறாவது கொஸ்டின். 1930ஆம் ஆண்டு சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னா காந்தியடிகள். 1930ஆம் ஆண்டு சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா காந்தியடிகள். நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின் பாருங்க. 1929ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாடு ஜவஹர்லால் நேரு தலைமையில் எங்கு நடைபெற்றது அப்படின்னா லாகூர். 1929ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாடு அதாவது ஜவஹர்லால் நேரு தலைமையில் எங்கு நடைபெற்றது அப்படின்னா லாகூர். இங்கதான் வந்து பூரண சுயராஜ்யம் அப்படின்றத கொண்டு வருவாங்க. சரிங்களா? அதாவது நிறைவேற்றது இங்கதான். நெக்ஸ்ட், பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா லாலா லஜபதி ராய். பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா லாலா லஜபதி ராய். ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க. 1927ஆம் ஆண்டு ஆங்கில அரசு எவருடைய தலைமையில் 7 பேர் கொண்ட சைமன் குழுவை நியமித்தது அப்படின்னா சர்ஜன் சைமன் அப்படின்றதா. சர்ஜான் சைமன் அப்படின்றவர் தான். ஸோ அதாவது சைமன் தூதுக்குழு வர்றது. சரிங்களா? 1927 போல எங்க வந்திருக்கோம்? மும்பை வந்திருக்கோம். சாரி, அதாவது 1927 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுவில் எங்கே லண்டனில் வந்து நிறுவுவாங்க. 28 பார்த்தோம் அப்படின்னா மும்பைக்கு வரும். 29 சென்னைக்கு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து 1919. மாண்டேகு செம்ஸ்போர்ட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1919. சரிங்களா? அதாவது 11வது பாருங்க. 1923 தேசிய இயக்கத்தை வழிநடத்த சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா CR தாஸ் மற்றும் மோதிலால் நேரு. சரிங்களா? ஸோ சுயராஜ்ய கட்சி எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா 1923 தொடங்கியவர்கள் யார் அப்படின்னா 2 பேரு, CR தாஸ் மற்றும் மோதிலால் நேரு. அதாவது ஜவஹர்லால் நேருடைய அப்பா தான் வந்து மோதிலால் நேரு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1926 வந்து சைடு இருந்து போயிடும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சுயராஜ்ய கட்சி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அவர்கள் தான். சரிங்களா? நெக்ஸ்ட், சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்ற நாள் எப்போ அப்படின்னா பிப்ரவரி 5, 1922. சரிங்களா? சௌரி சௌரா. ஸோ ரெண்டு வார்த்தை இல்லையா? ஸோ 1922 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி. நெக்ஸ்ட் பாருங்க. 13வது. 1921ஆம் ஆண்டு காங்கிரஸ் கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா அகமதாபாத். சரிங்களா? 1921ஆம் ஆண்டு காங்கிரஸ் கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா அகமதாபாத். நெக்ஸ்ட் பாருங்க. 14வது. அதாவது இங்க ஒரு நல்ல ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். பால கங்காதர திலகர் எப்போ அப்படின்னா 1921 போல செத்து போயிடுவாங்க. சரிங்களா? திலகருக்கு அப்புறம் வந்து அந்த சுதந்திர போராட்டத்தை வழிநடத்துறதுக்கு அந்த டைமுக்கு யாரும் இல்லை. ஸோ அப்போதான் வந்து காந்தியடிகள் வந்து களத்தில் இறங்குவார். நீங்கள் ஒன்று கேட்கல, ஐயா காந்தியடிகள் அதுக்கு முன்னாடியே இல்லையா அப்படின்னா இருந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த சாம்ரான் சத்தியாகிரகம், சரிங்களா, அலகாபாத் வேலை நிறுத்தம், ஸோ இதிலெல்லாம் அவர் ஈடுபட்டிருப்பார் தான். சரிங்களா? பட் இருந்தாலும் ஸோ தன்னை முழுமையாக நாட்டுக்காக அர்ப்பணித்தது எப்போ அப்படின்னா ஸோ 1921 மேலே, 21 இருந்தா. சரிங்களா? 20க்கு மேலே தான். சரிங்களா? அதாவது இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் திலகர் இறந்த பிறகுதான் வந்து காந்தியடிகளை வந்து சுதந்திர போராட்டத்தில் முழுமையாக வந்து ஈடுபடுவார். சரிங்களா? நெக்ஸ்ட் 14வது பாருங்க. காங்கிரஸ் கட்சி எந்த ஆண்டு ஒத்தியாமை இயக்கத்தை தொடங்கியது அப்படின்னு 1920. காங்கிரஸ் கட்சி எந்த ஆண்டு ஒத்தியாமை இயக்கத்தை தொடங்கியது அப்படின்னு 1920. எந்த ஆண்டு காந்தியடிகள் காங்கிரசின் தலைவரானார் பாருங்க? 1920. அது வரைக்கும் வந்து ஸோ யாரு இவரு திலகர் தான் வந்து ஒரு பெரிய ஒரு சுதந்திர போராட்ட வீரராக இருந்திருப்பாங்க. சரிங்களா? அதாவது மக்கள் எல்லாம் ஒன்றிணைக்கிற மாதிரி. திலகர் இறந்த பிறகுதான் வந்து அதாவது காந்தியடிகள் வந்து காங்கிரசினுடைய தலைவராக 1920 தான் இருப்பாரு. சரிங்களா?
பால கங்காதர திலகர் இறந்த ஆண்டு 1920. நான் சொன்னது எல்லாமே அப்படியே கரெக்டா இருக்கு பாருங்க சரிங்களா. ஸோ பால கங்காதர திலகர் இறந்த பிறகுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா காந்தியடிகளே வருவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட், மக்கள் மனதில் சுயமரியாதை, பகுத்தறிவு, பெண் விடுதலை, ஏற்ற தாழ்வற்ற சமுதாயம் ஆகியவற்றை வித்திட்டவர் யாருன்னா பெரியார். மக்கள் மனதில் சுயமரியாதை, பகுத்தறிவு, பெண் விடுதலை, ஏற்ற தாழ்வற்ற சமுதாயம் ஆகியவற்றை வித்திட்டவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரியார். அதாவது பெரியார் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து பெருசெல்லாம் வந்து விடுதலைக்காக எல்லாம் இவர் ரொம்ப பெருசெல்லாம் பாடுபடல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரிங்களா. சுயமரியாதை இயக்கத்தோட வந்து இவர் என்ன பண்ணுவாரு, தனியா பிரிஞ்சு வந்துட்டு இவருடைய எண்ணம் எல்லாம் என்ன அப்படின்னா பிராமணர்களுக்கு எதிராக மட்டும்தான் இவர் செயல்பட்டு இருப்பாரு சரிங்களா. ஸோ அவங்களை வந்து விமர்சனம் பண்றதே வந்து அதோடு மட்டும் இல்லாம ஸோ இந்த அதாவது பகுத்தறிவா இருக்கணும், பெண் விடுதலை, அந்த ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து பெரியாருடைய எண்ணம். ஆனா இந்திய விடுதலைக்காக எல்லாம் பெரியார் எதுவும் அந்த அளவுக்கு எதுவும் பண்ணல சரிங்களா. ஆனா ஒத்தியாமை இயக்கத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ராஜாஜி, தந்தை பெரியார் இவங்க எல்லாம் சரிங்களா. ஸோ அதுதான் வந்து பெரியாருடைய கடைசி இந்திய விடுதலை போராட்டம் சரிங்களா. அதுக்கப்புறம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இவரு விடுதலைக்காக எதுவும் அந்த அளவுக்கு பண்ணது கிடையாது சரிங்களா. ஸோ சீர்திருத்தம் அது சமுதாயத்தை சீர்திருத்தத்துக்காக மட்டும்தான் வந்து அவருடைய கடைசி வரைக்கும் அப்படிதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ அதாவது விடுதலைக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தியாமை இயக்கத்தில் மட்டும்தான் வந்து அவர் இருப்பார் சரிங்களா. ராஜாஜியுடைய துணையோடு தான் வந்து தந்தை பெரியார் வந்து காங்கிரஸில் ஜாயின் பண்ணுவாங்க சரிங்களா. ஒத்தியாமை இயக்கத்தில் கலந்துப்பாங்க சரிங்களா. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். 18வது, 1858ஆம் ஆண்டு யார் வெளியிட்ட பேரறிக்கையின் மூலம் இந்தியாவின் நிர்வாகம் கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கில அரசுக்கு மாற்றப்பட்டது அப்படின்னா விக்டோரியா மகாராணி. ஆக்சுவலாக நம்மளுக்கு தெரியும் 1857 என்ன நடந்திருக்கும், பெருங்கலகம் நடந்திருக்கும் சரிங்களா. ஸோ மத்திய இந்தியாவில் வந்து ஜான்சி ராணி சரிங்களா. ஸோ கான்பூர்ல வந்து பார்த்தோன்னா நானா சாஹிப்பு சரிங்களா. ஸோ இது மாதிரி அங்கங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸோ எல்லாரும் வந்து பெரும் புரட்சியில் ஈடுபடுவாங்க இல்லையா. ஸோ டெல்லியில வந்து 2ஆம் பகதூர் ஷா சரிங்களா. ஸோ இவங்கெல்லாம் வந்து பெருங்கலத்தில் ஈடுபடுவாங்க. ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா அடக்கிடுவாங்க சரிங்களா. ஸோ அது வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கே தெரியும். இந்த அதாவது மங்கள் பாண்டே அப்படின்றவர், அதாவது துப்பாக்கிகள் வந்து ஸோ பசு மற்றும் பண்டினுடைய கொழுப்பெல்லாம் பூசப்பட்டிருந்தது. அது வந்து வாயால் கட்சி எடுக்கணுன்ற மாதிரிலாம் இருந்தது சரிங்களா. ஸோ ஆகையினால் வந்து அது நம்ம இந்துக்களுக்கு வந்து மாறாகவும் முஸ்லீம்களுக்கு மாறாகவும் இருந்ததுனால அது வந்து புறக்கணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மங்கள் பாண்டே அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த புரட்சியில் வெளிப்படையாக ஈடுபடுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ நான் அந்த துப்பாக்கி நான் பயன்படுத்த மாட்டேன், வாயால் எல்லாம் கடிக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி. ஸோ அதனால தான் அந்த பெரும் புரட்சியை ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இதனால் அதாவது புதிய ரக என்ஃபீல்டு துப்பாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா 1857 வந்து பெருங்கலகமே நடைபெறும் சரிங்களா வட இந்தியாவில். ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா வேலூர் சிப்பாய் கழகம் நடந்துட்டு இருக்கோம். எப்போ 1806 ஜூலை மாதம் 10ஆம் தேதி போல சரிங்களா. ஸோ இது மாதிரி இருந்தாலும் கூட அவங்க அதாவது ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியர்கள் ஃபுல்லாகவும் வந்து அடக்கிடுவாங்க. அடங்கினதுமே உடனே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதைய ஸோ அதாவது மகாராணி விக்டோரியா மகாராணி அப்படின்றவங்க தான் வந்து ஸோ ஃபுல் கட்டுப்பாடு இருக்கும். அது மாதிரி டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது 1857 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி தான் வந்து நம்ம இந்தியாவை வந்து நிர்வாகம் பண்ணின்னு இருக்கோம். இந்த விக்டோரியா மகாராணி பேரறிக்கை அலகாபாத்தில் 1858 போல ஐ திங்க் கர்சன் பிரபுன்னு நினைக்கிறேன் அவர் வாசிப்பாரு. என்ன சொல்லுவார்னா ஸோ அதாவது இதுக்கப்புறம் வந்து இந்தியாவினுடைய முழு கட்டுப்பாடும் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தின் மூலமே செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அது யாருடைய அறிக்கை அப்படின்னு அதை வந்து விக்டோரியா மகாராணியுடைய பேரறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க அது சரிங்களா. நெக்ஸ்ட் பார்க்கும் 19வது பாருங்க. 1806 நடந்த வேலூர் கழகத்தை 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என வர்ணித்தவர் யாருன்னா வி.டி. சவாக்கர். முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம் சரிங்களா. 1806 நடந்த வேலூர் கழகத்தை 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி என்று குறிப்பிட்டவர் வந்து வி.டி. சவாக்கர். 1806 ஐரோப்பிய தொப்பியை ஒத்திருந்த சிலுவை அதாவது சின்னத்துடன் கூடிய ஒரு புதிய தலைப்பாகையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா அக்னியு. இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அக்னியு தலைப்பாகை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.